Good morning, students. Today we are going to learn about 9th Standard History, Unit 3, Early Tamil Society and Culture. Learning objectives. The objectives of this lesson are to familiarize yourself with Tamil literary, archaeological, epigraphic, and non-Tamil text sources for the study of the early Tamil society. Thinai-based life in the society, literature, politics, society, economy, and urbanization during the period. தொடக்ககால தமிழ் சமூகம், தமிழ் இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, தமிழ் அல்லாத பிறமொழி ஆவணங்கள், திணை சார்ந்த சமூக வாழ்க்கை முறைகள், சங்ககால இலக்கியம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், நகரமயமாக்கல் ஆகியவற்றை பற்றி இந்த பாடப்பகுதியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். Introduction. Tamil civilization, as we have seen, begins at least 3 centuries before the Common Era. கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. As seafaring people, Tamil traders and sailors established commercial and cultural links across the seas, and merchants from foreign territories also visited the Tamil region. தமிழகத்தில் இருந்த வணிகர்களும் கடலோடிகளும், seafaring people, கடலோடிகளும் கடல் சார்ந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தார்கள். The resulting cultural and mercantile activities and internal developments led to urbanization in this region. Towns and ports emerged, coins and currency came into circulation, written documents were produced, the Tamil Brahmi script was adopted to write the Tamil language, classical Tamil poems were composed. வெளிநாட்டு பயணிகள் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியையும் வாழ்க்கை முறைகளையும் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் நகரமயமாதல் உருவானது என்று கூறுகின்றார்கள். நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வருகின்றது. தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. ஆவணங்கள் உருவாக்கப்பட்டது. செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டது. Sources for the study of early Tamil society. தொடக்ககால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் என்னென்ன? Sources for the study of early Tamil society. The sources for reconstructing the history of the ancient Tamils are: number 1, classical Tamil literature, செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். number 2, epigraphy or inscriptions, கல்வெட்டுகள். number 3, archaeological excavations and material culture, தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள். number 4, non-Tamil and foreign literature, தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். The classical Sangam Tamil literature, செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். The classical Sangam corpus or collection consists of the Tolkappiyam, the 11 மேல் கணக்கு, 18 major works, and the 11 கீழ்கணக்கு, 18 minor works, and the 5 epics.
11 மேல் கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும். இவை சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுகின்றது. தொல்காப்பியம். Tolkappiyam, attributed to Tolkappiyar, is the earliest written work on Tamil grammar. தொல்காப்பியர் இயற்றிய நூல் தொல்காப்பியம். இது தமிழின் பழமையான இலக்கண நூல். Apart from elaborating the rules of grammar, the third section of Tolkappiyam also describes poetic conventions that provide information on Tamil social life. மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கின்றது. The test of 11 மேல் கணக்கு include 10 10 ideals and 8 தொகை, the 8 anthologies. These tests are the oldest among the classical Tamil tests. The test of 11 கீழ்கணக்கு belong to a later date. 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல் கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. The test of 11 மேல் கணக்கு include 10 பாட்டு and 8 தொகை. தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள். இவை 11 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தியவை. காலத்தால் முந்தியவை 11 மேல் கணக்கு, காலத்தால் பிந்தியவை 11 கீழ்கணக்கு நூல்கள். The 8 தொகை are the 8 anthologies are நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், 10 ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு and புறநானூறு. 8 தொகை நூல்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், 10 ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு and புறநானூறு. 10 பாட்டு or 10 ideals collections includes 10 long songs. 10 பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடா. இவை 10 பாட்டு நூல்கள். 11 கீழ்கணக்கு 18 minor works. The 11 கீழ்கணக்கு comprises 18 tests elaborating on ethics and morals. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து எம்புகின்ற 18 நூல்கள் 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. The preeminent work among these is the திருக்குறள், composed by திருவள்ளுவர். In 1330 couplets, திருக்குறள் considers questions of morality, statecraft and love. திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள். இது 1330 குறள்பாக்களை கொண்டது. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் considers question of morality, அறம், statecraft, பொருள், and love, இன்பம். The 5 epics, ஐம்பெரும் காப்பியங்கள். The epics of காப்பியம்ஸ் are long narrative poems of very high quality. காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள். They are சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
ஐம்பெரும் காப்பியங்கள். எபிகிராபி கல்வெட்டுகள். Epigraphy is the study of inscriptions. Inscriptions are documents scripted on stone, copper plates, and other media such as coins, rings, etc. The development of script marks the beginning of the historical period. கல்வெட்டுகளை பற்றி படிப்பது கல்வெட்டியல். கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், காப்பர் பிளேட்ஸ் செப்பேடுகள், காயின்ஸ் நாணயங்கள், ரிங்ஸ் மோதிரங்கள் போன்றவற்றின் மூலமும் தகவல்கள் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். Tamil Brahmi inscriptions have been found in more than 30 sites in Tamil Nadu, mostly on cave surfaces and rock shelters. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றது. These caves குகைகள். These caves were the abodes of monks, mostly Jaina monks. இந்த குகைகளில் சமணத் துறவிகள் தான் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தார்கள். The natural caves were converted into residence by cutting a tripline to keep rainwater away from the cave. இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டி வாரி போன்று செதுக்கி வைத்திருந்தார்கள். Inscriptions often occur below such triplines. The sites have smooth stones beds carved on rock surface for monks who led a simple life and lived in these shelters. பெரும்பாலான குகைகளின் உள்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளிலேயே செதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த உலக வாழ்க்கையை துறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்ற அவர்கள் உதவி செய்தார்கள். Merchants and kings converted these natural formations of habitation for monks who led renounced worldly life. மாங்குளம், முத்துப்பட்டி, புகலூர், அரசலூர் and கொங்கரைப்பள்ளம், கொங்கர் புளியங்குளம். மாங்குளம், முத்துப்பட்டி, புகலூர், அரசலூர் and கொங்கர் புளியங்குளம் and Jambai are some of the major sites of such caves with Tamil Brahmi inscriptions. பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகலூர், அரசலூர், கொங்கர் புளியங்குளம், ஜாம்பை போன்ற இடங்களில் காணப்படுகிறது. Around Madurai, many such caves with Tamil Brahmi inscriptions can still be seen. பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைக்கால வணிக வழிகளில் அமைந்துள்ளது. Many of them are located along ancient trade routes. வணிக வழித்தடங்களிலேயே அமைந்துள்ளது. In this picture, a tripline at a rock cave with a Tamil Brahmi inscription. குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய பள்ளம். இந்த பகுதியில் பகுதி வழியாக மழைநீர் வழிந்தோடும். நோட் குறிப்பு. You will notice that among the old inscriptions, people, both local and tourists, have marked their names, thereby destroying some of the ancient inscriptions.
பண்டைய கல்வெட்டுகள் சிலவற்றில் மக்கள் தங்களுடைய பெயர்களை எழுதியோ அல்லது செதுக்கியோ அவற்றை பாழ்படுத்தியுள்ளதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Such acts of destruction of heritage, property belonging to others are called vandalism. மற்றவருடைய சொத்துக்களை நாசம் செய்வது நாச வேலைகள் என்று நாம் அழைக்கின்றோம். You see in this picture the Tamil Brahmi inscription at Arasalur. A stamp-page copy of the above inscription. அரசலூரில் உள்ள தமிழ்நாடு பிராமி கல்வெட்டு, தமிழ் பிராமி கல்வெட்டு. This picture was அரசலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின் தாழ்படி. A rock bed at புளியங்குளம், பாறை படுகை, புளியங்குளத்தில் உள்ள பாறை படுகை. And hero stones, நடுகற்கள். Hero stones are memorials erected for those who lost their lives in the battles and in cattle raids. போர்க்களத்திலும் ஆநிறை கவரும் சண்டைகளிலும் வீர மரணம் அடைந்தவர்களுடைய நினைவாக நடப்பட்ட கல்லுதான் ஹீரோ ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடியது. As cattle were considered an important source of wealth, riding cattle owned by adjoining tribes and clans was common practice in a pastoral society. முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமாக இருந்தது கால்நடைகள். அருகருகே வாழ்ந்த இனக்குழுக்கள் மற்ற குழுவினருடைய கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கி கொள்வதற்காக சண்டையிடுவார்கள். During the Sangam age, the Mullai landscape followed the pastoral way of life. Tribal chieftains plundered the cattle belt of enemies, whose warriors fought to protect their cattle. Many warriors died in such battles and were remembered as martyrs. Memorial stones were erected in their honor. Sangam literature vividly portrays these battles and clashes and describes such hero stones as objects of worship. Tolkappiyam describes the procedures for erecting hero stones. முல்லை நில மக்களுடைய தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதும் உண்டு. அப்போது இறந்துவிடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களுடைய நினைவாக நடுகற்களை நிறுவி வைத்தார்கள். இதன் மூலம் முற்காலத்தில் ஏற்பட்ட போர்க்கள காட்சிகள் நடுகற்களை குறித்து தெரிய முடிகின்றது. அதே போல வழிபட்ட முறைகளை குறித்தும் விரிவாக தொல்காப்பியத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். Hero stones are Sangami with the Tamil Brahmi inscriptions can be found at Puliman Kombai and Thadapatti in Theni district and Porvanai Kottai in Pudukottai district. சங்க இலக்கியத்தில் தேனி மாவட்டத்தின் புலிமான் கொம்பை, தாதாப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் போர்வனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் இலக்கிய நூல்கள் காணப்படுகிறது. Those of the Sangam age discovered till now do not have images or sculptures. Puliman Kombai hero stone. Puliman Kombai is a village in the Vaigai river valley in Theni district. Puliman Kombai தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு ஊர்தான் புலிமான் கொம்பை என்று சொல்லக்கூடியது. In 2006,
rare hero stone inscriptions in Tamil Brahmi script were discovered in this village. One of the inscriptions from Puliman Kombai reads, புலிமான் கொம்பை என்பது ஒரு ஊர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஒன்றில் ஒரு செய்தி காணப்படுகிறது. கூடலூர் ஆகோர் பெடுதியன் அந்தவன்கள் என்ற ஒரு செய்தி அதில் இருந்தது. இட் மீன்ஸ் த ஸ்டோன் ஆஃப் தீயன் அந்தவன் who was killed in a cattle raid at the village of கூடலூர். கூடலூரில் ஆனிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் என்று அந்த புலிமான் கோம்பையில் காணப்பட்ட நடுகள் குறிப்பிட்டுள்ளது. ஹீரோ ஸ்டோன் புலிமான் கோம்பை. Hero stones of the post-Sangam age and the Pallava period occur in large numbers in pastoral regions, especially around the Sangam region near Tiruvannamalai district. These hero stones have inscriptions and the images of warriors and names of heroes. சங்க இலக்கியத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுகற்கள் முல்லை நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக இந்த நடுகற்கள் நடப்பட்டுள்ளது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் பாட்ரி. Pottery vessels from the early historic period have names of people engraved on them in Tamil Brahmi script. சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. Potsherds have been discovered in Arikkamadu, Alagankulam, Kodumanal, Keeladi, and many other sites in Tamil Nadu. தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட இந்த சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள் தமிழ்நாட்டில் அரிக்காமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி போன்ற பல இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. Pottery inscribed with names in Tamil Brahmi script have also been found in Birnaik and Qusayr al-Khadim in Egypt and in Khor-Rori in Oman, indicating that early Tamils had trade contacts with West Asia and along the Red Sea coast. People attached their names of pottery to indicate ownership. Many of the names are in Tamil while some of in Prakrit. எய்த்து நாட்டின் பிரேனிகே மற்றும் குசேர் அல் ஹாதிம் ஆகிய இடங்களிலும் ஓமன் நாட்டில் கோரோரி என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய பொறிப்புகள் சுடுமண் கலங்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. A motif of a ship on pottery from அழகன்குளம். அழகன்குளத்தில் காணப்பட்ட கப்பல் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள பானையில கப்பல் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. Prakrit was the language used by the common people in the northern part of India during the Mauryan period. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருத். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள்.
Archaeological excavations refers to systematically digging site to recover material evidence for exploring and interpreting societies of the past. தொல்லியல் அகழ்வாய்வு பணி என்பது ஒரு இடத்தை அகழ்ந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சான்றுகள் பொருட்களை எல்லாம் முறையாக திரட்டி ஆராய்வதே தொல்லியல் சான்று என்று சொல்லக்கூடிய தொல்லியல் அகழ்வாய்வு, எஸ்கவேஷன், ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன். Archaeological excavations at the early historic sites are the source of evidence of the activities of the Sangam age people. Excavations of Arikamedu, Alagangulam, Urayur, Kanjipuram, Kaveripatnam, Korkai, Vasavasamutram, Keeladi, Kodumanal in Tamil Nadu, and Pattanam in Kerala provide the evidence we have of this period. வரலாற்றின் தொடக்க காலத்திலேயே சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அரிக்காமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம் போன்ற இடங்கள்ல எல்லாம் அதிகமாக சான்றுகள் கிடைத்துள்ளது. Arikamedu near Puducherry is the Sangam age fort excavated by the Archaeological Survey of India. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்காமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாழ்வு செய்த சங்ககால துறைமுக பட்டணமாக இருக்கின்றது. பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், French archaeologist J.M. Casher, and Indian archaeologist A. Kos and Krishnadeva excavated this site. They found evidence of a planned town, warehouse, streets, tanks, and ring wells. பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்தவர் J.M. கசால், நம் நாட்டை சேர்ந்தவர்கள் ஏ கோஸ் கிருஷ்ணதேவா ஆகியோர்கள் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டார்கள். The Archaeological Survey of India is a central government agency that manages archaeological sites and monuments in India. இந்திய தொல்லியல் துறை பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறை கூறுகின்றது, சுட்டிக்காட்டுகின்றது. The government of Tamil Nadu has its own department for archaeology called the Tamil Nadu State Department of Archaeology. The Indian Treasure Trove Act 1878, the Antiquities and Art Treasures Act 1972, the Ancient Monuments and Archaeological Sites and Remains Act 1958 are legislation related to the preservation of archaeological remains in India. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்காக இந்திய புதையல் சட்டம் 1878 கொண்டு வரப்பட்டது. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958, Archaeological Sites and Remains Act 1958 are legislation related to the preservation of archaeological remains in India.